श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविच्छाणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नममुक्तिमधीमहे यदुक्तयः त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। मकुटमकुटमालोत्तं सचूडाललाम स्वलकतिलकमाला कुण्डलैः सोर्ध्वपुण्ड्रैः मणिवरवनमालाहारकेयूरकण्ठ्यैः तुलसीकटककाञ्ची नूपुराद्यैश्च भूषैः असिजलजरथाङ्गैः सार्ङ्गकौमोदकेभ्याम् अगणितगुणजालैः आयुधैरप्यथान्यैः सततविततशोभम् पद्मनाभं वनाद्रेः उपवनसुखलीलं सुन्दरं वन्दिशीय। அழகன் அலங்காரன் என்றெல்லாம் அங்க ஆளிடும் சோழல எழுந்தருள் இருக்கிற சுந்தரபாகுக்கு திருநாமம். அந்த அலங்காரன்ற திருநாமத்துக்கு ஒரு காரணத்தை 2 ஸ்லோகங்களால சாதித்த. அலங்காரியை தர்வைஹி நிகதிதம் அலங்கார இது யஹா சமாக்கியானம். அலங்காரன்ற ஒரு பேர் அவருக்கு எப்படி வந்தது அப்படின்னா, இப்படி அற்புதமான திருவாபரணங்களோடையும் திவ்யாயுதங்களோடையும் அவர் சேவை சாய்க்கிறதுனால அவருக்கு அலங்காரன்ற திருநாமம் வந்ததுன்னு சொல்ற. தத்தேச வனகிரிநாதோ அஸ்து சரணம். அப்படிப்பட்ட அந்த வனகிரிநாதன் அந்த திருமாலிரும் சொல்ல மலையில எழுந்தல் இருக்கிற அந்த எம்பெருமான் சரணமத்து எனக்கு புகழாக ஆகட்டும்னு பிரார்த்தனை பண்ணிட்டேன். இப்போ இந்த நிறைய திருவாபரணம் சாத்தின்னு இருக்கு. இவ்வளவு திருவாபரணம் சாத்தின்னு இருக்கிறது, அது என்னென்ன திருவாபரணம் என்னென்ன எப்படி எப்படின்றதெல்லாம் அதையே தெரிஞ்சுக்கணுமே. அதை தெரிஞ்சுக்காத போயிட்டோம்னாக்கா அனுபவத்துல ஒரு விச்சேதம் ஏற்படும், ஒரு பூர்ணமாக ஆகாது, அதுல ஒரு குறைபாடு ஏற்படும். பாகவதத்துல ஒரு நிகழ்ச்சி, ருக்மிணி பிராட்டி கண்ணனுக்கு ஒரு பிராமணன் மூலமாக சந்தேசத்தை அனுப்பிச்சு வைக்கிறார். எங்க அண்ணன் எங்க அப்பா எல்லாம் சேர்ந்து சிசுபாலனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா தீர்மானம் பண்ணிட்டா. இப்ப நாளைக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுத்து. இப்ப இன்னும் இன்னைக்கு சாயங்காலம் அதுக்கு உண்டான பூர்வாங்கமான பூஜைகள்லாம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. எல்லாம் பண்ண இது ஆயிடுத்து. அந்த சிசுபாலனும் விரதம் பண்ணிட்டு இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கான், கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கோசரம் காத்துட்டு இருக்கான். இப்ப நீ ஆயிடுச்சும் போலன்னாக்கா நான் பிராணனையே விட்டுற போறேன், நானு என் மனசோ ஒன்னிடத்துல தான் இருக்குன்னு பிராமணன் மூலமாக சொல்லி அனுப்புகிறார். சொல்லி அனுப்பிச்ச உடனே பெருமாளும் உடனே கிளம்பிட்டேன். இவரும் கிளம்பினார். அதுக்குள்ள சில சங்கேதம் இருக்கு. இந்த மாதிரி சாயங்காலம் அந்த இந்திராணியினுடைய ஒரு இப்ப ஜானவாசத்துக்கு போற மாதிரி ஒரு வழக்க பிரகாரத்தை இந்திராணிய வணங்குவதுன்றது ஒரு வழக்கம் இருக்கு. அதுக்கு நான் போறேன், நானு அந்த சன்னிவேசத்துல நீ வந்து என்ன ஆயிடுச்சும் போயிடணும்னு சொல்ற. அப்படியே வந்தூர்ன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டார் பிராமணர். அந்த பிராமணனும் அவசர அவசரமா கிருஷ்ணன் தேர்ல வரப்போறேன். அவர் வரத்துக்கு முன்ன எப்படி வந்தாரோ தெரியாது, வந்துட்டேன்.
அந்த பிராமணனை பார்க்காத வரைக்கும் ருக்மிணிக்கு வேதனை. இவர் போய் சொன்னேரோ சொல்லலையோ, இவர் சொல்லலைன்னாக்க கண்ணன் வராத போயிட்டேன்னா என்ன பண்றது, இப்படி எல்லாம் பல வேதனை அவளுக்கு. பாவம், அவ ஒவ்வொரு நல்ல காரியம் நலங்கிடுறா, வாசலையே பார்த்துட்டு இருக்கா. அந்த எண்ணெய் தேய்த்து விடுறா, அது மங்கள ஸ்நானம் பண்றா, வாசல்லையே பார்த்துட்டு இருக்கா. இப்படி ஒவ்வொரு காரியம் பண்ண செய்யும் வாசல்லையே பார்த்துட்டே இருக்கானாங்க இவள். அப்போ அந்த பிராமணர் வந்துட்டு வந்த உடனே அவர் முகத்திலயும் ஒரு சந்தோஷம், அந்த முக ஜாடைனாலேயே ருக்மிணி பிராட்டிக்கு தெரிவிச்சு வர்றார். இது கண்ணன்கிட்ட சொல்லிட்டா கண்ணன் பாத்துக்கிறேன்னு சொல்ற மாதிரி. அப்ப இவளும் சந்தோஷமா தேர்ல ஏறுறா இந்திராணி கோவிலுக்கு போறதுக்காக. கண்ணனும் அங்க சித்தமா இருக்கே, இவள் ஆட்சி வந்துடுறே. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம். இதுக்கப்புறம் நடந்ததுதான் இங்க சுவாரஸ்யம். இப்ப கண்ணன் தேர் எடுத்துட்டு பட்டு போயிட்டே ருக்மிணி அழைச்சுட்டு வரத்துக்குன்ற சமாச்சாரம் துவாரகையில் இருந்தவா எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. சரி, என்ன நல்லபடியா அழைச்சுட்டு வர போறா, என்ன பண்ண சண்டை போட்டு அழைச்சு வர போறா, என்ன பண்ண போறேன்னு தெரியலையேன்னு பெரிய அவளும் ஜனங்களுக்கெல்லாம் ஒரு யோசனை. அதே சமயத்துல ஒரு ஆவலும் இருந்துட்டு இருக்கு. அந்த கண்ணன் ருக்மிணி அழைச்சுட்டு தேர்ல வரைய, அந்த தேர் வர ஓசை கேட்கறது, அதுவும் கண்ணனுடைய தேருக்கு தனி ஓசை உண்டு. அது கேட்ட உடனே ஊர்ல இருக்கிற பெண்டிர்கள் மொத்த பேரும் ஓடி வந்து வாசல்ல வந்து பார்க்கணும்னு பாக்குறான். இது உப்பரிகளை மாடியில இருந்துருப்பா, மாடியில இருந்து கீழே வந்து வாசல்ல பாக்குறதுக்குள்ள தேர் தாண்டி போயிடுச்சுனாக்கா ருக்மிணியை பார்க்க முடியாது. இப்ப எல்லாருடைய திருஷ்டியும் கண்ணனிடத்துல இல்ல, அந்த ருக்மிணி அழைச்சுட்டு வரால, அந்த ருக்மிணி எப்படி இருப்பா அப்படின்றதுக்காக தான். அந்த அழைச்சுட்டு வர வேளையில ஒருத்தி காதுக்கு ஒரு காதுல ஆபரணம் போட்டுட்டாலும் இன்னொரு காதுல ஆபரணத்தை போட்டுக்கவே இல்லை. இப்ப இன்னொரு காதுல ஆபரணம் போட்டுக்காத ஒத்த காதுல ஆபரணத்தோட இருந்தாக்கா அது பிசாசு பெற்றுடுமா அவளை. அகையில ஒத்த காதுல ஆபரணத்தோட இருக்கக்கூடாது. அது புருஷாலா இருந்தாலும் சரி, ஸ்திரீகளா இருந்தாலும். அதுக்காக என்ன பண்றேன்னா, இன்னொரு காதுல மாட்டின்ட்டு அது நிதானமா போட்டுட்டு போயிட்டு போனா அதுக்குள்ள தேர் வாசல்ல போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னுட்டு இன்னொரு காதுல மாட்டின்ற மாதிரி கையில வச்சுட்டே வாசல்ல வந்து பாக்குறாளாம் ஒரு பொம்னாட்டி. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு கொலுசு போட்டு இருக்கா, இன்னொரு கொலுசு கையில வச்சுட்டே குனிஞ்சுட்டே ஓடி போறாளாம், பாக்குறாளாம். இப்படி பாதி புடவை உடுத்தின்னு இருக்கா, அந்த பாதி புடவை உடுத்தின்னு இருக்கே தலைப்பை எடுத்து மேல போட்டுட்டு ஓடி வராளாம் வாசல்ல பாக்குறதுக்கு. இப்படி எல்லாம் வரிசையா சொல்லிட்டு வரேன். இதுல அதெல்லாம் ஒரு விஷயம் சொல்றேன். இந்த அவசரமா இந்த ஒட்டியானம் கட்டிக்கணும்ட்டு ஒட்டியானம் எடுத்துட்டாலாம். அது ஒட்டியானம்ன்றது இடுப்புல கட்டிக்கிற வஸ்து. அதை எடுத்து கழுத்துல மாட்டின்னு இருக்காங்க. கழுத்துல கட்டிக்க வேண்டிய ஹாரத்தை எடுத்து ஒட்டியானம் மாதிரி இடுப்புல கட்டின்னு இருக்காளாம். இந்த அவசரத்துல என்ன பண்றன்றது தெரியலையா. ஆகையால இந்த ஆபரணங்கள், எத்தனையோ ஆபரணங்கள் இருக்கிறது ஒரு பெரிய விசேஷம் இல்ல. அந்த ஆபரணங்கள்ல அணிவது இருக்க, அது ரொம்ப விசேஷமாக கருதப்படுகிறது. அது ரொம்ப அவசியமானதா இது பண்றது. அதான் இந்த இடத்துல சொல்ற, அந்த பெருமாளுக்கு உண்டான திவ்யாபரணங்களை அந்தந்த இடங்கள்ல அப்படி எப்படி பெருமாள் சாத்திண்டு ஒரு சேவை சாய்கிறார், அழகர் சேவை சாய்கிறாராம். அந்த அழக அனுபவிக்கிறார் அத்தனை திருவாபரணங்களையும். மகுட மகுட மாலோத்தம் சூடாலலாம. மகுடம் திருவபிஷேகம், கிரீட்டம். அந்த மகுடத்தை சாத்தியிருக்கு. மகுடத்தை பெருமாளுக்கு தானே ஏற்பட்டது. அது பெருமாளுக்கு ஏற்பட்ட மகுடத்தை சாத்திக்கிறதுனாக்க அது ரொம்ப ஆச்சரியமான சேவையாருது. அது திருவாபரணத்துல திருவபிஷேகத்தை சாத்தின்றிருக்க. மகுடமாலா அந்த திருவபிஷேகத்துக்கு மேல ஒரு ரவுண்டா ஒரு மாலை சின்னதா இருக்கும். அந்த மாலை சாத்திக்கிறேன்னா இந்த பக்கத்துல அவ்வளவா பார்க்க முடியாது. ஸ்ரீரங்கத்துல போனோமானாக்கா தாயார் சன்னதியில சின்னதா ஒரு நல்ல நல்ல சுகந்தமான ஒரு புஷ்பத்தோட அந்த தலையில கிரீட்டத்துக்கு மேல திட்டமா சாத்துற மாதிரி கொடுப்பா.
அந்த தாயார் சந்தை வாசல்லையே புஷ்பம்லாம் வித்துன்னு இருக்கும். அதை பார்த்தோம்னா அதை வாங்கிட்டு போய் சமர்ப்பிக்கலாம். அதே மாதிரி ரங்கநாதன் சமர்ப்பிச்சுன்ற பேர் அது மக்குட்ட மாலைன்னு பேரு. இந்த பக்கத்துலாம் எப்பயோ சில நாள் தான் சமர்ப்பிப்பா, சில நாள் சமர்ப்பிச்சுக்க மாட்டேன். அது மக்குட்ட மாலைன்னு பேரு. அந்த திருவபிஷேகத்தை சுத்தி, திருவபிஷேகம்னாக்க கிரீட்டம் தான் அது, அந்த திருவபிஷேகத்தை சுத்தி அலங்காரமாக சாத்திக்கிற மாலை. உத்தம்சம் அப்படின்னாக்க என்னன்னா, இந்த திருவபிஷேகம் இருக்கும் இல்லையா, இந்த திருவபிஷேகம் மொட்டையா இருந்தா நன்னா இருக்காது. அதுக்கு மேல ஒரு குமிழாட்டம் ஒண்ணு இருக்கும் அதுல. அப்பதான் இது வரைக்கும் இப்படி சேர்ந்துட்டு இதுக்கு மேல ஒரு குமிழ் இருக்கும். அது பாக்கிறதுக்கு அழகா இருந்துட்டு இருக்கும். அந்த குமிழே இல்லாத இருந்ததுன்னா அது மொட்டையா இருக்கும். அதே மாதிரி இது மக்குட்டத்திலையும் திருவபிஷேகத்திலையும் ரெண்டுலயும் பார்த்தோம்னா இந்த குண்டா இருக்கிறது இருக்கு, அது மக்குட்டம்னு சொல்றது. கிரீட்டம்னு சொல்லச்சே நீளமா இருக்கிறது இருக்கச்சே அது கிரீட்டம்னு சொல்லி சொல்றது. இந்த தேவபெருமாள் சாத்தின் இருக்கிறது பார்த்தோம்னாக்க இந்த வெங்கடாத்திரி கொண்டையெல்லாம் இருக்கு, அது மக்குட்ட வகையை சேர்ந்தது. நிச்சயமா திருவபிஷேகம் சமைச்சுருக்கிறது, இது நீளமா இருந்துட்டு இருக்கிறது, அது கிரீட்ட வகையை சேர்ந்தது. ரங்கநாதன் நிறைய சமயத்துல பார்க்கலாம், நம்பெருமாள் இந்த மக்குட்டம் சாத்தின்ற பேர். குரங்கிட முடியாத சில உற்சவங்கள்ல மக்குட்டம் சாத்தி பேர். அந்த வஜ்ராங்கி சமர்ப்பிக்கச்சே அந்த மக்குட்டம் பெருசா இருந்துட்டு இருக்கும். கருடோத்சவத்தை இன்னைக்கு பார்த்தோம்னாக்கா அந்த வஜ்ராங்கியில இருக்கக்கூடிய மக்குட்டம் சமைச்சுன்ற பேர். இதே ரங்கநாதன் இந்த மார்கழி மாசத்துல இந்த உற்சவம் வருது இல்லையா, வைகுண்ட ஏகாதசிக்கு பெருமாள் பரமபத வாசல்ல எழுந்துள்ளும் போது ரங்கநாதன் பாண்டியன் கொண்ட சாத்தின்ற வருது. ரத்னாங்கி சமர்ப்பிச்சிற பேர். அந்த ரத்னாங்கி ரங்கநாதனுக்கு தான் ஏற்பட்டது, வேற யாருக்கும் அந்த மாதிரி எல்லாம் ரத்னாங்கி அமையறதுன்றது ரொம்ப துர்லபம். அந்த ரத்னாங்கியோட கூட பாண்டியன் கொண்டையும் சமர்ப்பிச்சுண்டு அந்த ரத்னாங்கியும் சமர்ப்பிச்சுண்டு அந்த பெருமாள் எழுறது பார்த்தோம்னா ஆச்சரியமான சேவை இருக்கும். அந்த கொண்டையில் நடுவில் பார்த்தோம்னாக்க ஒரு குமிழ் இருந்துட்டு இருக்கும். அதுதான் உத்தம்சம்னு சொல்லி சொல்றது. மகுட மகுட மாலோத்தம் சூடாலலாமா. உத்தம்சம் அது ஒரு ஆபரண விசேஷம். சூடாலலாமா, சூடாலலாமன்னா தொப்பாகாரம்னு சொல்லி சொல்றது. இந்த தொப்பாகாரம்னாக்க என்னன்னா, இந்த காஞ்சிபுரத்துலாம் கருடோத்சவன்னைக்கு பார்த்தோம்னா தெரியும். இப்படியே ஆரம்பிச்சு இவ்வளவு பெருசா பின்னாடி போய் இப்படி பின்னாடி ஒரு பிரப மாதிரி அதுக்கப்புறமா இருக்கும். அது அவ்வளவு பெருசா இருந்துட்டு இருக்கும். அதுக்கு தொப்பாகாரம்னு பேர் இருக்கு. அந்த தொப்பாகாரத்தையும் சாத்தின்ற இது எல்லாமே அந்த பெருமாளுடைய திருமுடியில, அதாவது திருமுக மண்டலத்துக்கு மேல அந்த தலையில பண்ணக்கூடிய அலங்காரங்கள்ல வரக்கூடிய ஆபரண விசேஷங்களாக இவைகள்லாம் கருதப்படுகின்றன. மகுடம் மகுடமாலோத்தம் சூடாலலாம வலக திலக மாலா குடலை சோர்த்வ புன்றை. வலக திலக மாலா, அலகமாலா திலகமாலா, இப்படி இந்த மாலான்றது ரெண்டுத்துக்கும் சொல்லணும். அலகம் என்பது என்னன்னா, சுவாபாவிகமாக வரக்கூடிய இந்த முன் உச்சி கூந்தல், அந்த மின்னிச்சு மயிர்னு சொல்லுவா, மின்னிச்சு கூந்தல்னு சொல்லுவா. அந்த காலத்துல மாமியார் ரெண்டு மாட்டு பொண்கள் தலைவாரிப்பா. தலைவாரின்ற பிற்பாடு தலையெல்லாம் பின்னி விடுவா. பின்னிட்டு திரும்புவா. திரும்பி வந்தா சில முடிகள் என்ன ஆகும்னாக்க, கேசம் அந்த தலை பின்னலோட சேராது. அது முகத்துல இப்படி இப்படி மறைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். சின்னதா குட்டி குட்டியா இருக்கக்கூடிய ஒரு சில, அதுக்கு முன்னுச்சி கேசம்னு பேரு, முன்னுச்சி கூந்தல்னு பேரு அதுக்கு. அந்த முன்னுச்சி கூந்தலை அவ திருத்தி விடுவான்னா இந்த மீதி முடியோட அந்த தலை வாரினாலும் இல்லையோ அதோட சேர்த்து விடுவா இப்படி திரும்பி. அந்த மாதிரி பெருமாள் சாத்தின்னு இருக்கிற அந்த முன்னுச்சி கேசம் இருக்க, முன் உச்சியில இருக்கக்கூடிய கேசங்களுக்கு அலங்காரமாக சில ஆபரணங்கள், நெத்தி சுட்டி என்று சொல்லுவா. இங்கேருந்து ஆரம்பிச்சு இந்த இடத்துல ஒரு சுட்டி மாதிரி வரும், இந்த நெத்தி சுட்டின்னு சொல்றது.
அது இதெல்லாம் இந்த ஆபரணங்கள்லாம் பார்த்தோம்னா தேவபெருமாள் விஷயத்துல அனுபவிக்குமானா எல்லா ஆபரணங்களும் அப்படி அப்படியே இருக்கும். இது சொல்றதெல்லாம் மொத்தம் அப்படியே இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் இருந்துட்டு இருக்கும். ஒவ்வொரு திவ்ய தேசத்தை எம்பெருமானுக்கும் இப்படி அனுபவிச்சு இத சமர்ப்பிச்சிருக்க. அலக்கமாலா திலக்கமாலா ரெண்டாயி போச்சு. இந்த அலக்கமாலா அந்த மாலா சப்தத்தை ரெண்டுலயும் சேர்த்து அன்வயிச்சோம்னாக்க சொலக்கமாலா அதுக்கு இந்த திருக்குழல் கற்றைக்கு, அதாவது இந்த முன் உச்சி வரக்கூடிய கேசம் இருக்க அதுக்கு ஆபரணமாக சமர்ப்பிக்கக்கூடிய இந்த நெத்தி சுட்டி மாதிரி இப்படி நீளமா இங்க இதெல்லாம் வரத அந்த ஆபரணங்கள். திலக்கமாலா அப்படின்னு சொன்னோம்னா அந்த திருநெற்றிக்கு சாத்தக்கூடிய ஆபரணங்கள். ரெண்டு விஷயம் இருக்கு. கிரீட்டத்தோட நிக்காது. இங்க நெத்திக்கட்டுன்னு ஒண்ணு, திருநெற்றிக்கட்டுன்னு சிறுமா இருக்கும். இதெல்லாம் பின்னாடி மறுபடியும் வரப்போறது. இதெல்லாம் பத்தி பெருமாளுடைய ஒவ்வொரு திவ்யாவயவங்களை பத்தியும் ஒவ்வொரு ஸ்லோகத்துல மங்களாசாசனம் பண்ண போறேன். அதுக்கு முன்ன இந்த இடத்துல திருவாபரணங்களுடைய ஒரு அழகுக்காக சொல்ற ஸ்வலக திலகமால குண்டலைஹி சோர்த்வபுண்டைஹி. குண்டலம் பெருமாள் அந்த காதுல சமர்ப்பிச்சுருக்கிற குண்டலம் இருக்க அத்தியாச்சரியமானது. இந்த தேவபெருமாள் சேவிச்சோம்னாக்க ஒரு பூச்சிப்பறையாட்டம் இருக்கும், முக்கோண வடிவில் இருந்துட்டு இருக்கும் கடுக்கன். அது எவ்வளவு தூரத்துல இருந்து சேவிச்சா கூட அந்த காது கடுக்கன் சேவையாகும். அதுதான் சுவாரஸ்யம் பெருமாள். அதே மாதிரி அது என்ன ஆகும்னா அது ஒரு வைரம், அது வைரக்கல். அது அதனுடைய தேஜஸ் இருக்க இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா பக்கமும் அடிக்கும், அது டால் அடிக்கும் அதுக்கு. அந்த மாதிரி அழகர் குண்டலங்களை சமர்ப்பிச்சுருக்கிறான். குண்டலைஹி சோர்த்வபுண்டைஹி கேட்கணுமா? ஊர்த்வபுண்டத்தை சமர்ப்பிச்சிருக்க. அந்த ஊர்த்வபுண்டத்தை பத்தி பின்னாடி சொல்றது. உத்தரத்து பரி புண்ணியஜானிதி ஊர்த்வதாஸ்ரயண சூச்சித சக்தின்னெல்லாம் சொல்ற. ஆகையால இப்ப அதுக்கு மேல கேள்வி எல்லாம் வரும். அந்த ஊர்த்வபுண்டம் பெருமாளுடைய திருவடியா இருந்தா தன் திருவடியை தானே இன்னத்தில் எட்டு பேரா என்ன இப்படி இதெல்லாம் கேள்வி இல்லை. அதுக்கெல்லாம் அந்த ஊர்த்வபுண்டத்தை பத்தி வரக்கூடிய சன்னிவேசத்துல ஆழ்வானே பதில் சொல்றார். அந்த பெருமாள் எதுக்கு ஊர்த்வபுண்டம் சாத்தின் இருக்கன்றதை பத்தி அந்த திருநத்தைக்கு ஒரு அழகு ஊட்டுவதாக இருக்கிறது அந்த திறமன். அந்த திறமன் காப்பு இல்லைன்னாக்கா அது பாழடைஞ்சுதான் இருக்குமா. அந்த திறமன் காப்போட பெருமாள் சேவை சாச்சிருந்தாக்கா ஆச்சரியமா சேவை சாய்ப்பேறான். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸ்வலக திலகமாலா குண்டலை சோர்த்வபுண்டைஹி மணிவரவனமாலா ஹாரகேயூர கண்டைஹி. மணிவரவனமாலா மணிவரம் மணிவர யுவசௌரேகே நித்திய கிருத்தியோபி ஜீவகான்னு ரத்னங்களுக்குள்ள சிரேஷ்டமாக கருதப்படுவது பெருமாள் திருமார்பல சாத்தின் இருக்கிற கௌஸ்துபம் தான். ரங்கநாதன் அந்த நீல நாயகத்தை சாத்தின் இருப்பார். நீலநாயகம் ஒண்ணுதான் இருக்கும், வேற ஒரு பதக்கம் கூட இருக்காது, திருவாபரணம் இருக்காது. அது ஒன்னே அந்த பெருமாளுக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கும். அந்த நீலநாயகத்தோட அந்த பெருமாள் எழுந்துள்ள நேர்னாக்கா மணிவர அந்த ஆச்சரியமான அந்த ஸ்ரீ கௌஸ்துபம். வனமஹலாஹாரகேயூர கண்டைஹி. வனமால என்பது பெருமாள் சாத்தின் இருக்கிற ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். ஆபாத சூடம் யாமாலா வனமாலேதி கஜ்யதே அப்படின்னு வனமாலைக்கு பேர் சொல்றது. அந்த வனமாலைன்றது எப்படி இருக்கும்னாக்க காட்டுப்பூக்களால ஆன மாலையாக இருந்தாலும் கூட இந்த பாதியெல்லாம் நிக்காது. பாத சூடம் இங்கேருந்து தலையில ஒரு அந்த கிரீட்டத்துல ஒரு சுத்தி இப்படி கிரீட்டத்துல ரெண்டு பக்கத்துல இந்த அந்த திவ்யாயுதங்கள் மேல வந்து அது அப்படியே நீள பெருமாள் திருவடி வரைக்கும் நீள வருமா. அதுக்குதான் வனமாலை என்ன பேரா இருக்கு. இப்படி ஒரு வனமாலை. இது வனமாலைன்றது இது புஷ்பத்தினாலையும் இருக்கும், ரத்னத்தினாலையும் இருக்கும், எப்படி வேணா பெருமாள் சாத்தின்னு இருப்பேன்.
அதை பத்தி ஒன்றும் அதுல இது இல்லை. இப்படி வனமாலையே சாத்தின்னு இருக்கிறான் பெருமாள். மணிவர வனமாலா ஹார கேயூர கண்டை, ஹாரம் என்று சொல்றாங்க. ஹாரத்துக்கும் வனமாலைக்கும் வித்தியாசம். ஹாரம்லாம் என்ன ஆகும்னாக்க அந்த திருநாபி வரைக்கும் வரும், அது கீழே கொஞ்சம் வரும், அதோட நின்றுடும் ஹாரம், அதுக்கு மேல போகாது. இந்த வனமாலைன்றது திருவடி வரைக்கும் கீழே வருமா இந்த ஹாரம். ஆகையால இந்த ஹாரம்ன்றது கழுத்துல இருந்து தான் ஆரம்பிக்கும். அந்த திருமுடியில ஒரு சுத்தி சுத்தி வரணும்னு எல்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. இப்படி பெருமாள் சாத்தின்னு இருக்கார். எத்தனையோ ஹாரங்கள்லாம் சாத்தின்னு இருக்கு. நம்ம மீதி ஊர்கள்ல காட்டிலும் திருவகிந்திரபுரத்துல சேவிச்சோம்னாக்கா தெரியும். இந்த காசு மாலைன்னு சொல்லுவாள். அந்த ஒரு காசு மாதிரி இருக்கும், அந்த மாலை அதாலேயே மாலையானது. அந்த காசு மாலைன்றது நிறைய தேசிகன் சமர்ப்பிச்சது, தேவநாசம் சமர்ப்பிச்சு சேவசாய பேர், அது காசு மாலை. ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கும். ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு விசேஷம். அது ஹாரம். மணிவர வனமாலா ஹார கேயூர கண்டை. கேயூரம், இந்த கேயூரம்ன்றது திருத்தோள் வளைகள்னு சொல்றோம். இந்த இடத்துல ரெண்டு பக்கமும் இந்த இடத்துல சமர்ப்பிச்சுக்கிறது, முன் பக்கம் பின் பக்கம் இதெல்லாம் சமர்ப்பிச்சுக்கிறது இருக்க, அழகுபடுத்தக்கூடியதாக இருந்துருக்கிறதுக்கு அதுக்கு கேயூரம். காண்தகு தோழன்னல் தன்னத்தையூரர் கழனு கீழ் பூண்டவன்பாளன்னு அந்த தேவ பெருமாள் பாஜி பந்து சமர்ப்பிச்சுண்டு அதுல ஒரு ஹாரம் அந்த கேயூரத்தை சமர்ப்பிச்சுட்டு தேவ பெருமாள் நேர்னாக்கா ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கும். அது மனசுல அப்படியே நிலைக்கும் நமக்கு. அதுக்கு இது என்னடா இது எல்லாரும் கோச்சிக்கலாமோ என்னமோ தெரியல, சுந்தரபாவஸ்தவம்னு சொல்லிட்டு இந்த உபன்யாசம் சொல்லிட்டு தேவ பெருமாள் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொல்ல. அழகர் ஆழ்வானே அழகரை தேவ பெருமாளை தான் பாக்குறாரே தவிர அவர் ஒன்றும் அழகரை தனியா வேறுபடுத்தி பார்க்கல. தேவ பெருமாளை காட்டிலும் அழகர் வேறன்னு சொல்லி வேறுபடுத்தியே அவர் பார்க்கவே இல்லை. ஆகையில நம்ம அனுபவத்தை, தேவ பெருமாள் அனுபவத்தை அழகர் விஷயத்திலையும் சொன்னதுனால எந்த ஒரு தப்பும் இல்லை. இதுல மணிவர வனமாலாஹார கேயூர கண்டை. கண்டியம் அப்படின்னா இந்த அட்டிகைன்னு சொல்லுவா, கண்டாபரணம்னு சொல்லுவா. இந்த கழுத்தோடு நிற்கும். அந்த ஹாரம்னா கீழே இறங்கும், இது கழுத்தோடு இருக்கும். அது நெக்லஸ்ன்னு பாஷாந்தரத்துல இப்பெல்லாம் சொல்றா. இந்த கழுத்தோடு இருக்கிறது அதுக்கு அதுல சில சமயத்துல என்ன ஆகும்னா அதுல டாலர் வச்சுட்டாக்கா இதுவாகும். டாலர்லாம் கூட இல்லாத வெறும கழுத்தோட கல் வச்சு அட்டிகைன்னு சொல்லுவா. அந்த மாதிரி சாத்தின்னு இருக்கிறான் பெருமாள். சிலது சாத்தின்னு இருக்கிறான். கண்டை துளசி கடக காஞ்சி நூபுராத்யைஸ்ச பூஷைஹி. துளசி, பெருமாளுக்கு துளசி மாலை அது இல்லாத இருக்கவே மாட்டேறான். துளசி மாலைன்னு சொல்ற. அந்த துளசின்றது தன்னந்துழாய் மாலையாக. கடகம் அப்படின்னா அஸ்தாபரணம், இந்த கையில சமர்ப்பிச்சுருக்கிறது. பெருமாள் அபயஹஸ்தம் சாமித்தாலும் சரி, இந்த சாஸ்தாலும் இந்த இடத்துல ரெண்டு இப்ப இந்த புருஷாளுக்கு பொம்நாட்டிக்கு சொன்னா அந்த வளையல்னு சொல்லுவா. புருஷாளுக்கு சொல்லச்சே அதுக்கு இப்ப இவெல்லாம் பாஷாந்தரத்துல மாத்தி சொல்றா, பிரேஸ்லெட்டுன்னு சொல்றா. அந்த மாதிரி இங்க பெருமாளுக்கு ஹஸ்தாபரணமாக கடகமாக இந்த கையில சமர்ப்பிச்சுன்றது. இதுல பார்த்தோம்னா தேவ பெருமாளுக்கு இது கீழே இருக்கும், இப்படி சவத்து கல் வச்சு இது சாத்துன்றது. அதுக்கு கீழே ஒரு டாலர் மாதிரி ஒண்ணு அதுல பெருமாள் அந்த ஆச்சரியமா இருக்கும். அது கீழே ஒரு டாலர் மாதிரி ஒண்ணு தொங்கினா அது இன்னும் அவ்வளவு நல்லா இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்க்கலாம் இந்த ஹஸ்தாபரணம். இங்க உங்களுக்கு தெரிஞ்சா தெரியல, இந்த தேவ பெருமாள் போட்டோல பார்த்தோம்னாக்க பார்த்தோம்னா இந்த அபயஹஸ்தத்துக்கு இந்த அபயஹஸ்தம் சமைச்சுருக்கு. அபயஹஸ்தத்துக்கு மேல பின்னாடி பார்த்தோம்னாக்கா ஒரு கடகம் மாதிரி வளையல் மாதிரி ஒண்ணு மேல நல்லா பெருசா தெரிஞ்சுட்டு இருக்கும். அதுலயும் அந்த இதுலயும் ஒரு டாலர் மாதிரி இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் இந்த கையில போட்டுக்கிறது. கேயூர கண்டை துளசி கடக காஞ்சி நூபுராத்யைஹி. காஞ்சின்றது இடுப்புல சமர்ப்பிச்சுக்கிற அரஞ்சான். அந்த அரணாளோடையும் கூட
நூபுராத்யைச்ச பூஷைஹி நூபுராத்யைச்ச பூஷைஹி அந்த திருவடிகள்ல சதங்கன்னு சொல்லி சொல்றது. பொம்நாட்டிகளுக்கு கொலுசு. பெருமாளுக்கு வரைச்சே அது கொலுசு இருக்காது, தண்டை. இதோ இந்த இடத்துல பார்த்தோம்னா தெரியும், அந்த திருவடியில தண்டை சமர்ப்பிச்சுன்ற பேர் கீழே. இப்படி இத்தனை ஆபரணங்களோட பெருமாள் இவர்களோட சதத விதத சோபம் எப்பொழுதும் விசேஷமான ஒரு சோபையை உண்டு பண்ணதாக இருக்கிறது. எப்பொழுதும் எங்கும் விதத்த சோபம், எல்லா இடத்துலயும் இந்த சோபை எல்லா இடத்துலயும் பரவி இருந்திருக்கிறது. இது ஒண்ணு. இது 2 ஸ்லோகங்கள் இங்க இன்னைக்கு நம்ம சொல்ல போறதுல. அதுல முதல் ஸ்லோகத்தினால பெருமாள் சாத்தின் இருக்கிற திருவாபரணங்களை சொல்ற. 2வது ஸ்லோகத்தினால பெருமாள் சாத்தின் இருக்கிற திவ்யாயுதங்கள், அந்த திவ்யாயுதங்களே அந்த எம்பெருமானுக்கு ஆபரணமாகவும் திகழ்கின்றன என்று சொல்ற. அசி ஜலஜரதாங்கைஹி சாங்க கௌமோதகேபியாம் அகணித குணஜாலைஹி ஆயுதைரப்யதான்யைஹி. இப்படி அசி ஜலஜ ரதாங்கைஹி, அசின்றது கத்தி. பெருமாள் இந்த ஒரு கத்திய நந்த கண்ணு தன்னந்த கண்ணான் ஹரே பிரதீர்த்தம் கட்கம் சதாகம் சரணம் பிரபத்தியன்னு சொல்றோமே, அது அசி நந்தகம்ன்றது. ஜலஜம் ஜலத்துல உண்டானதாக இருக்கிற பாஞ்சஜன்யம்ன்ற ஒரு ஆச்சரியமான ஒரு திவ்யாயுதம். ரதாங்கம், ரதாங்கம்ன்றது சக்கரம். அந்த சக்கரங்கள் சார்ங்க கௌமோதகீபியாம், சார்ங்கம் சார்ங்கம் அந்த சார்கம்ன்றது வில்லு. அது சார்கபாணின்னு அமுதனுடைய சன்னிவேசத்துல கல் வச்சு சார்ங்கம், சாதாரண சார்ங்கம் இதெல்லாம் பார்க்கலாம். சார்ங்கம் கௌமோதகீபியாம் கதை. பெருமாள் இன்னொரு ஹஸ்தத்துக்கு கதை இருந்துருக்கும். அந்த கதையோட கூடையும் அகணித குணஜாலைஹி ஆயுதைஹி, அகணித குணஜாலைஹி ஆயுதைஹி, அது எண்ணிலடங்காத நற்பண்புகளோட குணங்களோட இருந்துருக்கிற, அதுக்கெல்லாம் தொகுப்பாக இருந்துருக்கிற ஆயுத அந்த திருவாயுதங்களாலும் அந்த பெருமாள் எப்ப பார்த்தாலும் சோபிச்சன. ஆயுதைரப்பி அத அந்யைஹி, இந்த 5 ஆயுதம் மாத்திரமில்ல, அந்யைஹி ஆயுதைஹி அப்படி பெருமாளோட போய் சேவிச்சோம்னாக்கா 8 திவ்யாயுதங்களோட பெருமாள் சேவை சாய்க்குவேன். இப்படி இப்படி இந்த 5 தான் இல்லாமல் இன்னும் பல ஆச்சரியமான திவ்யாயுதங்களோடையும் பெருமாள் சேவை சாய்க்கிறான். அகணித குணஜாலைஹி ஆயுதைரப்யதான்யைஹி சதத விதத சோபம் பத்மநாபம் வனாத்ரேஹி. ஒவ்வொரு நாளும் அந்த பெருமாளுடைய சோபை ரொம்ப விசேஷமாக இருந்திருக்கான். இந்த இடத்துல வச்சு பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய்னு எம்பெருமானுடைய திவ்யாயுதங்களை பத்தி ஆண்டாள் நாச்சியார் சாதிக்கிறார். பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதுன்னு சொல்லி சொன்ன. இங்கேயும் அதே பத்மநாப சப்தத்தை இந்த இடத்துல சொல்ற. சதத விதத சோபம் பத்மநாபம் வனாத்ரேன்னு எல்லா சமயத்திலையும் எல்லா பக்கத்திலையும் பிரகாசிக்கிறதாக இருந்திருக்கிற சோபை இருந்திருக்கிற பத்மநாபனாக இருக்கிற அந்த எம்பெருமானைன்னு சொல்லி சொல்ற. அந்த இடத்துல வியாக்கியானங்கள் சொல்லச்சே பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னின்றதுக்கு வியாக்கியானம் பண்ணச்சே என்ன சொல்றேன்னா, இந்த பெருமாளுடைய திரு உந்தியில, அதாவது அந்த நாபி கமலத்துல இருந்து பெருமாள் பிரம்மாவை படைக்கிறேன், சிருஷ்டி பண்றேன்.
யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாச்ச பிரகிணோதி தஸ்மைன்னு அந்த பெருமாள் பிரம்மாவை சிருஷ்டி பண்றேன். சிருஷ்டி பண்ணாக்க இப்ப பெருமாளுக்கு குழந்தை பிறந்தது இல்லையா? அந்த புத்திரஸ்தே ஜாதகான்னு சொல்லச்சு ஒருத்தனுக்கு குழந்தை பிறந்திருக்கான்னு சொன்னோம்னா அது பெரிய ஒரு அப்பாவா இருக்கவனுக்கு அது ஒரு பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு. அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது. சில பேர் அந்த குழந்தை பிறந்திருக்குன்னு இந்த காலத்துல ரொம்ப சந்தோஷமா தானே எல்லாருக்கும் போய் சாக்லேட் கொடுக்கறது, கல்கண்டு கொடுக்கறது, இது பண்றது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவா. சில பேர் கொஞ்சம் கம்பீரமா இருப்பா. ராஜாவுக்கு குழந்தை பிறந்ததுன்னா ராஜா என்ன போய் ஒரு தெருவா போய் சொல்லிட்டு இருப்பான். இருந்தா கூட அது கம்பீரமா அவனுக்கு இருக்கக்கூடிய சந்தோஷத்தை மனசளவுல வச்சுட்டு இருந்துருப்பா. ராஜாவுக்கு அந்தரங்காடா இருக்குவா. அவள்லாம் போய் என்ன பண்ணுவான்னா, எனக்கு எங்க ராஜாவுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷப்படுவா. ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷப்படுவான்னா, இப்ப பெருமாள் ராஜாஸ்தானத்துல இருந்துருக்கார். அவர் திருமுக மண்டலத்துல எப்பவும் இருக்கக்கூடிய ஒரு பொலிவும் அழகும் பொன் சிரிப்பும் இருந்துருக்கு இந்த பிரம்மா அவதரிச்ச சன்னிவேசத்துலயும். ஆனா அந்த பெருமாள் கையில எழுந்தருளுக்கு திருவாழி ஆழ்வான் இருக்கிற சக்கரத்தாழ்வார் மென்றான், பிரகாசிக்கிறான். ஏன்னா பெருமாளுக்கு பிரம்மா மாதிரியா குழந்தை பிறந்திருக்கு, புத்திரஸ்தே ஜாதகான்னு பெருமாளுக்கு எங்க பெருமாளுக்கு குழந்தை வந்திருக்கு அப்படின்னு அவ்வளவு சந்தோஷப்படுறான். அதனால அவர் திருமுக மண்டலத்துலதான் ஒரு பூரிப்பு, ஒரு பிரகாசம், எல்லா இடத்துலயும் அந்த பிரகாசம் ஏற்பட்டு அவ்வளவு சந்தோஷத்தை உண்டு பண்றதுன்னு அந்த பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னின்றதுக்கு, அந்த மின்னுவதுன்றதுக்கு அந்த சந்தோஷத்தினால முகத்துல வரக்கூடிய ஒரு பொலிவு விசேஷம் என்றெல்லாம் வியாக்கியாதாக்கள்லாம் அனுபவிக்கிறார். இங்கேயும் அதே பத்மநாப சப்தத்தையும் சொல்லிட்டு தத்தவித்த சோபம்னு இந்த ஒரு ஆழி மாத்திரம், அந்த இடத்துல ஆழிபோல் மின்னின்னு ஆழி மாத்திரம் இல்ல, இந்த திவ்யாயுதங்கள் திவ்யாபரணங்கள் எல்லாமே அந்த திருமால் எழுந்தொல் இருக்கிற எம்பெருமான் திருவுந்தியில அந்த பத்மநாபனாக அவர் எழுந்தொல் இருக்கிற அந்த உந்தியில பிரம்மா அவதரிச்சார்ன்றதுக்கு அந்த சந்தோஷத்தை எல்லாமே வெளிப்படுத்துற மாதிரி இருக்கான். அப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு சேவை மனசால நினைச்சு பார்த்தாலே நமக்கு ஒரு புல்லரிக்கிறது. ததவிதத சோபம் பத்மநாபம் வனாத்ரேஹே உபவன சுகலீலம் சுந்தரம் வந்திஷீயா. உபவன சுகலீலம், அந்த உபவனம்ன்றது அதுக்கு அருகில இருக்கிற சோலை. அந்த சோலையில சுகலீலம், அது ரொம்ப சந்தோஷமாக சுகமாக காலத்தை கழிச்சுருக்கவராக இருந்திருக்கார். அந்த லோகத்துக்கெல்லாம் அந்த பூங்காங்கள்ல இருந்துட்டு அந்த ஒரு பெரிய பிராட்டியாரும் பெருமாளுமாக இருந்துட்டு அந்த அழகர் அந்த இடத்துல ரொம்ப நித்தியவாசம் பண்ற ஒரு இடம் அது. அப்படிப்பட்ட அந்த பத்மநாபனை சுந்தரம் வந்து செய்ய அந்த அழகரை சேவிப்பேனாகன்னு அந்த அழகருடைய சேவையில ஆழ்வான் ஈடுபட்டு அழகர் சாத்தின் இருக்கிற திவ்யாபரணங்கள் திவ்யாயுதங்கள் இவற்றோடு சேர்ந்து அந்த அழகரை மங்களாசாசனம் பண்ற இவருடைய வழியில தான் சுவாமி தேசிகனும் பூஷாயுதைரதிகதம் நிதகாந்தி ஹேதோஹு புக்தம் பிரியாபிரநிமேஷ விலோச்சனாபிः பிரத்யங்க பூர்ண சுஷமா சுபகம் வபுஸ்தே திருஷ்ட்வா திருஷௌ விபுதநாத நதுப்யதோ மேஹி. அப்பா தேவநாதா, உன்னை எவ்வளவு நாள் சேவிச்சாலும் எனக்கு திருப்தியே வரலடா. உன்னையே சேவிச்சுட்டே இருக்கலாம் போல இருக்கு. கண்ணை இமைக்கிறதுக்கே மனசு போக மாட்டேங்குது. இவ்வளவு நாள் பக்கத்துலயே தான் இருந்து சேவிச்சாச்சடா, எவ்வளவு நாள் தெரிவிக்க போற, உனக்கு போருமா அப்படின்னு திருப்தி வரலன்னு சொல்ற. திருஷ்ட்வா திருஷம், அது போறோம்னு கண்ணு சொல்லி அண்ணண்ட நகரத்துக்கு மனசு இடம் கொடுக்க மாட்டேன்றதான். அந்த கண்ணு வந்து அந்த மனசு அந்த தேவநாதனை விட்டு வேற இடத்துல போக விட்டாத பண்றதான்.
விபுதநாத நத்ருப்யதோ மே பூஷாயுதைரதிகதம் நிஜகாந்தி ஹேதோ. இதேதான் பூஷா அப்படின்னு சொல்லச்சு ஸ்திரீலிங்கம். அந்த பூஷான்றது அந்த எம்பெருமான் சாத்தின் இருக்கிற திருவாபரணங்கள், ஆயுதம், அந்த திவ்யாயுதங்கள். அந்த திவ்யாயுதங்களும் எம்பெருமானுக்கு அழகாக தான் திருவாபரணம் மாதிரி தான் இருந்துருக்கு. நிஜகாந்தி ஹேதோஹோ. நிஜகாந்தி ஹேதோஹோன்னாக்க இப்ப இந்த வரிசையா சொன்னேற மகுட மகுட மஹலோத்தம் சூடாலலாமஸ்வலக திலக மஹலா குண்டலை சோர்த்வபுண்ட்ரை மணிவர வனமாலா ஹார கேயூர கண்டை துளசி கடக காஞ்சி நூபுராத்யைஷ்ச பூஷை. எத்தனை பூஷணங்களும் அழகர அடைந்து நிறம் பெற்றன. வேற யாரோ மாட்டின்னு இருந்தாள்னாக்க இதெல்லாம் பத்தி நாம பேசவே போறது. அழகர் சாத்தின் இருக்கு. இப்ப அந்த அழகரை அடைஞ்ச நிஜகாந்தி ஹேதோன்னு அதுகளுடைய காந்தி, அந்த பூஷணங்கள் ஆயுதங்களுக்கு ஒரு நிறம் பெறுவதற்காக, ஒளி பெறுவதற்காக இது எல்லாம் அந்த எம்பெருமான அடைந்ததாக இருந்திருக்கு. பூஷாயுதைரதிகதம் நிஜகாந்தி ஹேதோ புக்தம் பிரியாபிரநிமேஷ விலோச்சனாபி. ரெண்டு பக்கத்துலயும் ஸ்ரீதேவியும் பூதேவியும் எழுந்தல் இருந்திருக்காங்க. அவ ரெண்டு பேரும் வந்து தேவநாசன் அப்படியே கண்ணை மூடாது, கண்ணை எமைக்காத பார்த்துட்டே இருந்துருக்காளாம். என்ன அழகா இருக்காரு, என்ன அழகா இருக்காரு எங்க தேவநாசம் அப்படின்னு. அந்த அழகர் பக்கத்துல ரெண்டு பக்கமும் ரெண்டு பேரும் எழுந்தருள் இருந்துருக்காளாம். ஸ்ரீதேவியும் பூதேவியும் பார்த்துட்டே இருந்துருக்காளாம். அந்த நம்பெருமாளுடைய அழக பாக்குறா, ஸ்ரீதேவியும் பூதேவியும் பாக்குறா. நின்றுட்டே பார்க்க முடியல, உட்காந்து பார்த்துட்டு இருக்காளாம். அங்க பார்த்தோம்னா ஸ்ரீதேவி பூதேவி பார்த்தோம்னா அங்க நின்றுட்டு இருக்கிற மாதிரி இல்ல, கொஞ்சம் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருந்துட்டு இருக்கும். அந்த ரங்கநாதன் இடத்துல வரைச்சே நாச்சியார் எல்லாம் பார்த்தோம்னாக்கா அப்படி அந்த அழக அனுபவிச்சுட்டு இருக்கலாம். புக்தம் பிரியாபிரநிமேஷ விலோச்சனாபி பிரத்யங்க பூர்ண சுஷுமா சுபகம் வபுஸ்தே. அந்த பெருமாளுடைய திருமேனியில இத்தனை ஆபரணங்கள் திருமுடியில இருந்து ஆரம்பிச்சு திருவடியில சமர்ப்பிச்சுக்கிற ஒரு சதங்கு வரைக்கும் அந்த இது வரைக்கும் மொத்தம் தண்டை வரைக்கும் சொல்லிட்டே இருப்போம். இதனால என்ன ஆகுது, ஒவ்வொரு அவயவத்திலையும் இது நிறைந்து நிக்கிறது. இந்த பூஷணங்களோட அந்த காந்தி ஒரு அழகு ஏற்படுறது. அப்படி அதனால பார்க்கறதுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. பிரத்யங்க பூர்ண சுஷமா சுபகம் வபுஸ்தே திருஷ்ட்வா திருஷம் விபுதநாத நத்ருப்யதஹ மே. மே திருஷம் என்னுடைய கண்கள் நத்ருப்யதஹ திருப்தி அடைய மாட்டேன். எவ்வளவு நேரம் வேணாலும் பார்த்துட்டே இருக்கலாம் மாதிரிதான் இருந்திருக்கு. நாயிகா பாவத்தை ஆசிரியிச்சு எம்பெருமான் சுவாமி தேசிகன் சாதிக்கிற விஷயமா இருக்கிறபடினால அந்த மாதிரி வெச்ச கண்ணு வாங்க மாதிரி, அதாவது அதை பத்தி போர் பெருமாள் செய்ததுன்ற ஒரு எண்ணத்தை அந்த உண்டு பண்ணாத அபரியாஸ்தாமிரதனாக அழக சேவை சாதிக்கிறாராம். மகுட மகுட மாலோத்தம் சூடாலலாமஸ்வலக திலகமாலா குண்டலை சோர்த்வபுண்ட்ரை மணிவர வனமாலா ஹார கேயூர கண்டை துளசி கடக காஞ்சி நூபுராத்யைஷ்ச பூஷை அசி ஜலஜரசாங்கைः சார்ங்க கௌமோதகீभ्याम् அகணித குணஜாலைः ஆயுதைரப்யதான்யைः சதத விதத சோபம் பத்மநாபம் வனாத்ரேः உபவன சுகலீலம் சுந்தரம் வந்திஷீயா. இப்படிப்பட்ட அழகருடைய சேவை திவ்யாபரணங்களோடையும் திவ்யாயுதங்களோடையும் நமக்கு கிடைச்சி நாமளும் தேசிகன் மாதிரி ஆழ்வான் மாதிரி
வச்ச கண்ணை எடுக்காமல் சேவிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை அழகரும் ஆழ்வானும் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.